ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜம் மோகன், பீடியாட்ரிஷியன் அண்ட் பேரண்ட் எஜுகேட்டர். இன்னைக்கான வீடியோவில் பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு காமனான டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். குழந்தைங்களோட மோஷன் போகிற பிஹேவியர் பற்றி. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க ஒரே நாளில் 5-6 தடவை போவாங்க, சில குழந்தைங்க 5 நாளைக்கு ஒரு தடவை போவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டியாக போவாங்க, சில பேர் தண்ணியாக போவாங்க, சில பேர் பால் குடிச்ச உடனே போவாங்க, சில பேர் பச்சை கலரில் போவாங்க. ஸோ குழந்தையோட மோஷன் போகிறது ரிலேட்டடாக பேரண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இன்னைக்கான வீடியோவில் எது நார்மல் எது அப்நார்மல், எப்போ பேரண்ட்ஸு கவலைப்படணும், எப்போ கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலான்றது தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 3லேருந்து 5 நாளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை போகிற மோஷன் கருப்பு கலரில் இருக்கும். ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி போவாங்க. அதை மெக்கோனியம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு 4-5 நாள் வரைக்கும் நிறைய குழந்தைங்க போவாங்க. அதுக்கப்புறமா குழந்தை குடிக்கிற பாலுக்கு ஏற்ற மாதிரி மோஷன் போவாங்க. ஒன்று தாய்ப்பால் குடிப்பாங்க, இல்லைன்னா ஃபார்முலா பால் குடிப்பாங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மோஷன் போகும்போது எல்லோ கலரில் போவாங்க. மோஷனோட அந்த கன்சிஸ்டன்சி ஒன்று செமி சாலிடாக இருக்கும், இல்லைன்னா தண்ணி மாதிரி போவாங்க. சில சமயம் அந்த மோஷனில் பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல மியூக்கஸ் இருக்கும், சளி மாதிரி இருக்கும். அப்புறம் மோஷனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், லைட்டாக நுரையாக போவாங்க. சில சமயம் பால் குடிக்க மோஷன் போயிட்டே இருப்பாங்க. இது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களோட மோஷன் பிஹேவியர் இப்படி தான் இருக்கும். இதே உங்கள் குழந்தைக்கு ஃபார்முலா ஃபீட் கொடுக்குறீங்க, தாய்ப்பாலும் கொடுக்குறீங்க, இல்லை ஃபுல்லாக ஃபார்முலா மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் குழந்தை மோஷன் போகும்போது ரொம்ப திக்காக போவாங்க, கட்டியாக போவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2-3 நாளைக்கு ஒரு தடவை போவாங்க. மோஷனோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும் இருக்கும், இல்லை லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும், கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர்லேயும் போவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்களோட மோஷன் பிஹேவியர் இருக்கும். ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ காமனாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கலர். நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பச்சை கலரில் மோஷன் போகிறாங்க, இல்லைனா ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோவாக போகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் பேரண்ட்ஸ் க்ரீன் கலரில் மோஷன் போகிறதுன்றது நார்மலான விஷயம்தான். குழந்தைங்க மோஷன் போகும்போது மோஷனோட கலர் எல்லோ கலரு, க்ரீன் கலர், அப்புறம் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரு, இது எல்லாமே நார்மல் தான். குழந்தைக்கு மோஷன் ஒயிட் கலரில் போகிறாங்க, லைக் இந்த சாக் பீஸில் இருக்கு இல்லையா, அந்த கலரில் ஒயிட் கலரில் போகிறாங்க, இல்லை மோஷன் போகும்போது அதில் ரெட் கலரில் பிளட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை. அதர்வைஸ் கலரை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டு ரெட்டு தவிர மற்ற எந்த கலரில் மோஷன் போனாலும் பெரும்பாலும் அது நார்மலாக தான் இருக்கும், ஒரி பண்ண வேண்டாம். ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. சில சமயம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக போவாங்க, அப்படியே வாட்டரை டேப்பை திறந்துட்டோம்னா தண்ணி பீச்சிட்டு அடிங்களா, அந்த மாதிரி தண்ணியாக போவாங்க. சில சமயம் கட்டியாக போவாங்க. இதில் பேரண்ட்ஸ் எப்போ அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, தண்ணியாக மோஷன் போகிறாங்க, மோஷன் போகிற இடம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, குழந்தைக்கும் டீஹைட்ரேஷன் இருக்குது, லைக் யூரின் போகிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும். கட்டியாக மோஷன் போகும்போது 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை கூட போவாங்க, ஓகே தான். பட் அந்த மோஷன் போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்களாக இருக்கு இல்லையா, தனித்தனியாக அந்த கட்டி கட்டியாக விழும், அந்த மாதிரி புழுக்கையாக போனால் மட்டும்தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும். அதர்வைஸ் இந்த அறிகுறிகள் இல்லை அப்படின்னா கன்சிஸ்டன்சியை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். மூணாவது எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு, பால் குடிச்ச உடனே மோஷன் போயிடுறாங்க, பால் குடிக்கிறாங்க மோஷன் போகிறாங்க, பால் குடிக்கிறாங்க மோஷன் போகிறாங்க. இதுவும் நார்மலான விஷயம் தான். இது கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பால் குடிக்கும்போது அவங்களுடைய ஸ்டொமக் விரியும், ஸோ குடல் சுருங்கி உள்ள இருக்கிற மோஷன் வெளியில் வரும். இது கம்ப்ளீட்டாக நார்மல். குழந்தை வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அது செட்டில் ஆகிடும். ஒரு 6 months to 1 year அது சரியாக போயிடும். அடுத்த டவுட்டு, குழந்தை மோஷன் போகும்போது சளியாக போகிறாங்க அப்படின்னு. ஸோ மியூக்கஸ், அதான் சளின்னு சொல்லுவோம். அது 1-2 ட்ராப்ஸ் அங்கங்கே இருக்கிறது நார்மல் தாங்க, அது பிரச்சனை கிடையாது. குழந்தைய ஆக்டிவாக இருப்பாங்க. சப்போஸ் குழந்தை மோஷன் போகும்போது ரொம்ப அழுது போகிறாங்க, அவங்களுக்கும் டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் இருக்குது, பால் சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க, டல்லாக இருக்காங்க, மோஷனில் நிறைய சளியாக வருது, ஃபுல்லாக மோஷன் பார்க்குறீங்க ஃபுல்லாகவே சளியாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும். அதர்வைஸ் 1-2 ட்ராப்ஸ் சளியாக இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, குழந்தை ஆக்டிவாக இருக்காங்கன்னா ஓகே தான்.
அடுத்து வந்து குழந்தை மோஷன் போகும்போது நொரையா போறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த நொரையா மோஷன் போறது பார்த்தீங்கன்னா, சில சமயம் நார்மலா இருக்கும், சில சமயம் அப்நார்மலா இருக்கும். ஸோ என்னன்னா, குழந்தை வந்து நொரையா மோஷன் போனாலும், மோஷன் போற இடம் அது ரெட்டா இல்ல. குழந்தை ஆக்டிவா எந்த சிம்ப்டம்ஸும் இல்லாம இருக்காங்கன்னா, மேக்ஸிமம் அது இஷ்யூவா இருக்காது. அந்த 4 மில்க் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். பால் குடிக்கும்போது அந்த 4 மில்க் மட்டும் குழந்தை குடிக்கும். ஹிண்ட் மில்க் குடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து மோஷன் கொஞ்சம் நொரையா போகும். இதே வந்து குழந்தை மோஷன் வந்து நொரையா போறாங்க. அட் த சேம் டைம் வந்து குழந்தைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். ஸோ அப்ப நீங்க டாக்டர்ட்ட போயிட்டு காமிக்கணும். ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க எப்படி மோஷன் போனாலும், குழந்தை ஆக்டிவா இருக்காங்க. பால் நல்லா குடிக்கிறாங்க. யூரின் ஒரு நாளைக்கு மினிமம் 6 to 8 டைம்ஸ் போறாங்க. மோஷன் போற இடம் வந்து ரெட்டா இல்ல. குழந்தையோட வெயிட் கெயின் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா, அவங்க எப்படி மோஷன் போனாலும் அது நார்மலா தான் இருக்கும். தேவையில்லாம வொரி பண்ண வேண்டாம். மத்தபடி இந்த 5 விஷயமும் வந்து நோ. மத்த குழந்தை டல்லா இருக்காங்க, யூரின் போறது கம்மியா இருக்கு, வெயிட் சரியா ஏறல, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அது வந்து அப்நார்மலா தான் இருக்கும். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க செக் பண்ணிட்டு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசன் குடுப்பாங்க. மெடிசன் குடுத்தா சரியா போயிடும். ஸோ இந்த வீடியோவுல குழந்தைங்களோட மோஷன் போறது ரிலேட்டடான உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நியூ பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காமனான சில விஷயங்கள், அதுக்கான தீர்வுகள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா குழந்தைய பார்த்துக்கிறது எப்படின்றது ரிலேட்டடா நான் வந்து லைவா உங்களுக்கு நான் இந்த வெபினார்ல சொல்லிக் கொடுப்பேன். வெபினார் பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட டீம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.